ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷத் ஃப்ரம் ஜே ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்படி நாளைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுக்காங்க. ஸோ ஒரு 2 நாளாக வீடியோ போட முடியல. ஸோ கொஞ்சம் மைண்ட் செட் அப்செட். ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்துருவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு செல்லிங் அடிச்சு விட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கிட்ட இறக்கி விட்டானுங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட் கிட்ட இறக்கி விட்டானுங்க. ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டவ் ஜோன்ஸ் தான் நம்மளே இறக்கி விட்டான். பர்ஃபெக்டாக இறக்கி விட்ருக்கானுங்க நல்லாவே. இந்த ட்ரெயினில் வந்து 1 ஹவரில் போட்டு வச்சுருந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக அன்றைக்கே. ஸோ அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் இங்கே ஏறும்போது நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, டியூஸ்டே அன்றைக்கி நான் வார்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துலேயே பிரேக் ஆகும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். இதுமாரி யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த விக்ஸ் வந்து உடைக்கிறான். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே உடைக்கும்போது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே சொல்லியிருந்தேன். டியூஸ்டே அன்றைக்கி நான் சொல்லிட்டேன். ஸோ டியூஸ்டே மார்க்கெட் முடியும் போது டியூஸ்டேல வெனஸ்டே நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி நாள் தானே முடியும். ஸோ அதாவது டியூஸ்டே முடிஞ்சாலும் நம்ம வெனஸ்டே பார்க்க முடியும். ஸோ வெனஸ்டேவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வெனஸ்டேவே எந்த ஏரி இருக்கான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்ட்டு. அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா தெரியும். உங்களுக்கு போய் பாருங்கள். வெனஸ்டே அன்றைக்கி நான் இந்த இதை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். சொல்லாமல் போயிருக்க மாட்டேன். ஸோ இது பிரேக் ஆகும்போதே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ஏன்னா இவன் உடைச்சான்னு வச்சுக்கலாம் இந்தியா விக்ஸு. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். அதுக்காக தான் சொல்கிறது. சரிங்களா? இவனையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதுக்காக தான் தினமும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா நம்ம நிஃப்டி வந்து பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட்டில் இருக்கான். இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு சப்போர்ட் போயிட்டுருக்கு. அந்த சப்போர்ட்டை தான் எடுத்துருக்கான். பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து இதுவாகும். ஸோ அப்படியே மிஸ் பண்ணால் கூட அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கன்னா ஓப்பன் பண்ணான்னு வச்சுக்கோங்க, கீழே எங்கன்னா ஓப்பன் பண்ணான்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 24,000ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து முழுமையாக இருக்குல்ல, 24,000ன்றது ஒரு முழுமையாக இருக்குல்ல. ஸோ அங்கே வரதுக்கு இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்குல்ல, இதுவும் கரெக்டாக சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இங்கே இந்த இடம் இருக்குல்ல, இங்கே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பித்தா இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுதான் நிஃப்டியோட நிலைமை. ஸோ பார்ப்போம் என்ன எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து இது பண்ணும். எப்படி இருந்தாலும் கேப் டவுனில் தான் இறக்கி விடுவானுங்க. ஏன்னா டவ் ஜோன்ஸ் வந்து நல்லா இறக்கியிருக்கான். ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கான். 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நல்ல ஒரு ட்ரையாங்கிளை உடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் போய் பார்த்துருவோம். 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த இந்த கேண்டில் சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் வந்து பர்ஃபெக்டாக எடுத்துருக்கான். ஸோ எடுத்துகிட்டு தான் இதுவாகியிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நாளைக்கு இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம ரெசிஸ்டன்ஸாக போட்டிருக்கோம்ல இந்த டேயில், அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய வாட்டி இது மாதிரி டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ ஒருவேளை இப்படி ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இப்படி எடுத்துகிட்டு இப்படி போவோம். அப்படி இல்லையா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் கிளியராக ஆக்ட் ஆகும். அதாவது 49,650ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இது. நிஃப்டி 80 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. ஸோ ரொம்ப நார்மலாக தான் க்ளோசிங் வச்சுருக்கானுங்க. பட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வந்திருக்கு ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே. இது எப்படி இதுவாகுதுன்றதை பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இந்தியா விக்ஸ் வந்து இதையும் உடைக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இவன் வேறு திருப்பி ஏறுறான் அப்படின்ட்டு. அதாவது 14க்கு மேலே போகும்போதே நம்ம சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். பழைய வீடியோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்றத. இந்த இடத்துலயே நம்ம வந்து அந்த 14 உடைக்கும் போதே சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து கொஞ்சம் மேலே ஏறுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ புதன்கிழமை வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஏன்னா முன்னாடியே நம்ம வந்து இது பண்ணியிருப்போம், ட்ராக் பண்ணியிருப்போம். ஸோ இந்தியா விக்ஸு அண்ட் டவ் ஜோன்ஸ் விக்ஸு இது ரெண்டும் உடைக்கவே கூடாது. ஏன் உடைக்கக்கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா, உடைச்சி மேலே போகக்கூடாது. உடைச்சி மேலே போனாவே நம்மளுடைய மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். அப்படின்னு முன்னாடியே நம்மளுடைய பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா கட் பண்ணிட்டு வர்றது நல்லது. நீ கட் பண்ணியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கட் பண்ணல. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கிறதெல்லாம் ஸ்மால் கேப்பு, மிட் கேப் தான். அதனால் நான் கட் பண்ணல. சரி ஓகே என்ன நடக்குதுன்றத பார்க்கலான்ட்டு. சரிங்களா? அதுவும் இறங்கி தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போக விட மாட்டேன் இந்த வாட்டி. சரிங்களா? ஸோ கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆனதுனால தான் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அமைதியாகிருச்சு. ஸோ ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் தான் பெரிய சம்பவமாக பண்ணிவிட்டான். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக் இப்படி ஆச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல போட்டிருக்கேன்ல, புல் பேக் ஆச்சுன்னா
திருப்பி மேலே போக ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் டபுள் டாப் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே இப்படி தான் நடந்திருக்கு பாருங்கள். இது வரைக்கும் இறக்கியிருக்கானுங்க, திருப்பி ஏற்றிருக்கானுங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா டபுள் டாப் வந்திருக்கும். நாளைக்கு ஃபுல் பேக் ஆனால் கூட இதை உடைக்காம அவன் வந்து புல்லிஷ் கிடையாது. இதுக்கு மேலே போயிட்டு திருப்பியும் கீழே இறக்கிடுவாங்க. திருப்பி நம்மளுடைய மார்க்கெட்டும் கீழே இறங்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது நம்ம சொல்கிற மாதிரி நடக்கும்ன்றது அவசியம் கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு பாசிபிலிட்டியும் பார்க்கணும். ஏற்கனவே இங்கே நடந்திருக்கா, இதேமாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் திருப்பி இந்த நெக் உடைச்சிட்டானா இந்த சப்போர்ட் எடுப்பான். சப்போர்ட் எடுத்து திருப்பியும் மேலே போவானுங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கானுங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் நடந்துட்டுருக்கா, இப்படியே நடந்துட்டுருக்கா, இப்படி தான் நடந்துட்டுருக்கும். சரி புரியுதுங்களா? இப்படி தான் போயிட்டுருக்கும் டவ் ஜோன்ஸ். சரிங்களா? அதை பார்த்து தான் நம்மளுடைய மார்க்கெட்டும் ஓரளவுக்கு மூவ் ஆகும். ஓரளவுக்கு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் இது பண்ணிட முடியும். சரிங்களா? நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் இறக்கியிருக்கானுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் கிட்ட இறக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விக்ஸு மேலே தான் ஏறிட்டு இருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்கு மேலே போச்சுன்னு வச்சுங்களேன் வேலைக்கு ஆகாது. திருப்பி நம்ம மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். கிஃப்ட் நிஃப்டி பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்ற நாளைக்கு பார்ப்போம். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட்டில் இருக்கான். இந்த சப்போர்ட் பர்ஃபெக்டாக அந்த சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ நான் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்ற பார்த்து பார்க்கலாம். இது வந்து இப்படி கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா வச்சுங்களேன் திருப்பியும் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா இந்த சப்போர்ட் வந்து பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப மைனூட்டாக வந்திருக்கான். ஜூம் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் போலக்கு. ரொம்ப மைனூட்டு. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல எதுவுமே இல்லை பாருங்கள், ஒரு இதுவும் நடக்காமல் அப்படியே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட்டில் கிட்ட வந்திருக்கான். நல்லா இவனால் தான் ஏறிச்சு பேங்க் நிஃப்டி. ஹெச்டிஎஃப்சி பர்ஃபார்மன்ஸே பண்ணல. பட் ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான்ல ஐசிஐசிஐ, இவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய பேங்க் நிஃப்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரீசெக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது பண்ணிங்கன்னா தெரியும். திருப்பி இவன் கீழே இறங்கும்போது பேங்க் நிஃப்டி கீழே இருக்கான். பட் ஆனால் இந்த சப்போர்ட் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே தான் டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான். சரிங்களா? அதுவும் உடைச்சானா இந்த சப்போர்ட் வந்து நல்ல பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம். அதாவது இந்த சப்போர்ட் இருக்குல்ல 1180ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் மிஸ் பண்ணானா 1169, அதையும் மிஸ் பண்ணானா 1139. ஸோ அதனால் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்க்கலாம் அது சப்போர்ட் எடுத்து போதா இல்லை உடைக்கதான்றது பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே வரான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு கூட இப்படி போய் திருப்பி இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே இருக்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? ஏன்னா இப்போ எடுத்துருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இங்கே விற்றுட்டு வர்றது நல்லது. யாருன்னா பொசிஷன் வச்சுருந்தா, இல்லைன்னு வச்சிங்களேன் இப்படி திரும்பியும் ஏறி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? போயிட்டு திருப்பி ஃபுல்லாக இறக்குவானுங்க. ஏன்னா இது மாதிரி நான் நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கேன். சுவிட்சர்லாண்டில் ஒரு வாட்டி இப்படி தான் அடி வாங்கினேன். அதை வச்சு தான் சன்டெக் ஸ்டாக்கை வந்து கட் பண்ணேன். கரெக்டான இடத்துல புல் பேக்கில் கட் பண்ணிட்டு வந்தேன். இல்லைன்னு வச்சிங்களேன் பெரிய லாஸாக அது எனக்கு காட்டியிருக்கும். ஸோ இதுமாரி முன்னாடியே நம்ம இது பண்ணணும். ஸோ இது பார்க்கும்போது தெரியுதுங்களா இது இதுன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குல்ல, இப்போ இதை எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும்போது ரொம்ப நார்மலாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த பேட்டர்னோட இந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். பேட்டர்ன் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறது. எத்தனையுமே ஒரு சார்ட்டை பார்த்தோன்னே ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நல்லா காசு பண்ண முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன் காசு பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, காசை இழக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேட்டர்னை பார்க்கணும். இல்லைன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான், முடிச்சு விட்ருவானுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் அவன் சைட்வேஸ் தான், அவன் அந்தளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ட்ராக்கிங் ஸ்டாக் போய்டும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எல்லாமே இறக்கி விட்ருக்காங்க. சொனாட்டா ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சில ஸ்டாக்லாம் குட்டி குட்டி கேண்டில் வந்திருக்கான். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸிகாம் அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி கேண்டில் தான் வந்திருக்கான். ஸோ இவனை எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம், ப்ராஃபிட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சரிங்களா? சில டைம் கீழே இறக்கி விட்றானுங்க இந்த குட்டி குட்டி கேண்டில். ஐஆர்எஃப்லாம் அப்படி தான் இறக்கி விட்ருக்கானுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இவனும் கீழே இறங்கியிருக்கான். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 99ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குல்ஷன் பாலி அவன் சைட்வேஸ் போயிருக்கான். நெக்ஸ்ட் ஐஆர்எஃப்சி அவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டான். இவன் இதில் கொஞ்சம் ஒரு 150 ஸ்டாக் கிட்ட இருக்குது. ஒரு 1.5 மாதமாக இவன் நம்மளை ரொம்ப அலக்கழிக்கிறான். இந்த இடத்துல வாங்கினது, இந்த இடத்துல வாங்கினேன், அப்புறமா திருப்பி இங்கே ஆவரேஜ் பண்ணேன். மேலே போவான்னு பார்த்தா அப்புறம் மார்க்கெட் சரியில்லாமல் கீழே இறக்கிட்டானுங்க. இன்னும் இறங்கி தான் இருக்குது. லாஸ்ட்லேயே தான் இருக்கும். ஒரு 4000 லாஸ்ட்டில் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டில் தான் இருக்கான். பட் வீக்லி சப்போர்ட்டில் தான் இருக்கான். இதுமாதிரி ஆர்மினலில் ஒரு வாட்டி இப்படி தான் இதே கான்செப்ட் தான் நடந்தது.
வித்துட்டு வந்துட்டேன். வித்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 100% கிட்ட ஏறலாம். 150% ஏறலாம். இப்போ அடுத்தது வரான் பாருங்க. இங்கே வரும்போது தான் இங்கே தான் அதே கான்செப்ட் தான். இங்கே இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல, மார்ச்சு மே, இந்த மே மாதம் தான் நான் விற்றேன். விற்றதுக்கப்புறம் ஏறினவன் தான் ஏறிக்கிட்டே போயிட்டான். பட் ஆனால் திருப்பியும் ப்ராஃபிட் பண்ணேன். இந்த வீடியோ கூட போட்டிருப்போம். ப்ராஃபிட் பண்ணேன், ஒரு 30% ப்ராஃபிட் பண்ணேன். இங்கே விற்றுட்டு இங்கே இங்கே பிரேக் ஆகும்போது அந்த ராமர் கோயில் திறந்தாங்களா 18ஆம் சாட்டர்டே, அப்போ தான் வாங்கினேன். நல்ல ஞாபகம் இருக்குது. சரியா, பிரேக் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி வாங்கினேன். சின்ன சின்ன கேண்டலும் நான் வாங்கினேன். பட் இந்த இடத்துல கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, இதுமாரி சைக்காலஜியாக அஃபெக்ட் ஆகும்போது அமைதியாக இருக்கிறது நல்லது. இது பார்த்திங்கன்னா எக்ஸிட் பேட்ரி. இவனும் கொஞ்சம் வந்திருக்கான். பார்ப்போம், இது உடைக்கிறானா பார்க்கலாம். அப்படி உடைச்சா கூட இந்த இடத்துல கூட சப்போர்ட் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம். ஹசார்ட் இன்ஜினியரிங் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவனும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேன்லாம் வந்திருக்கான். இது மார்க்கெட் சரியில்லைனால தான் ரெட் கேண்டில் வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட இவனும் பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கான், ஒரு 60% கிட்ட இருக்கான். ஸோ அதனால தான் இவனையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னும் கிச்சன் ட்ரையாங்கிள் பேட்டர்னுமே வந்திருக்கான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐஓபி தான் கீழே உடச்சிட்டான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு கம்பேக் நடக்குதா இல்லைனா திருப்பியும் கேப் டவுனில் நடக்குதான்றதை பார்க்கலாம். ஹிரிடா அவனும் பார்த்திங்கன்னா உடச்சிட்டான் இந்த இடத்த. அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வாட்டி பிரேக் ஆகுமான்னு தெரியலை, பார்ப்போம். 1 2 3 4th கூட பிரேக் அவுட் ஆகுது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி டச் பண்ணுதா அப்படின்றது, டச் பண்ணிட்டு மேலே போதான்றதையும் பார்க்கலாம். இதை ட்ராக் பண்ண என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.